தமிழகம் முழுவதும் அதிக மின்கட்டணம் வந்ததாக எழுந்த சர்ச்சை. மின்சாரத்துறை அமைச்சரும் அதிகாரிகளும் சொன்ன விளக்கம் என்ன? விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக வீட்டு மின் நுகர்வோரிடம் இருந்து அதிக மின் கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருகின்றன. குறிப்பாக முந்தைய முறை செலுத்திய கட்டணத்தை விட 2 மடங்கு அல்லது 3 மடங்கு அதிக தொகை செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பலரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சிகளும் மின்கட்டண உயர்வு குறித்து கேள்வி எழுப்பி வருகின்றன. சமூக வலைதளங்களிலும் இதுகுறித்து பலரும் தங்களது மின் கட்டண ரசீதுகளை பகிர்ந்து அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். தேர்தலின் போது வீட்டு மின் நுகர்வோருக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. பின்னர் 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்ற அரசின் அறிவிப்பும் வெளியானது. ஆனால் மின் கட்டண கணக்கீடு பழையபடி 2 மாதங்களுக்கு ஒருமுறை தொடர்ந்ததால் பலர் எதிர்பார்த்த அளவுக்கு கட்டண சலுகை கிடைக்கவில்லை என்ற அதிருப்தியை வெளிப்படுத்தினர். இதுவே மின்கட்டணம் அதிகரித்து விட்டதாக மக்கள் மத்தியில் பரவலான கருத்தை உருவாக்கியது. இந்த சூழலில் தமிழ்நாடு மின்வாரியத்தின் நெல்லை மண்டல தலைமை பொறியாளர் முக்கிய விளக்கம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் மின்சாரத்துறையின் சில பிரிவுகளில் பில்லிங் நடைமுறையில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகள் காரணமாக சில நுகர்வோருக்கு அதிக கட்டணம் பதிவாகியிருப்பதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக மீட்டர் கணக்கீடு மற்றும் கட்டணப்பதிவு செய்யும் செயல்முறையில் ஏற்பட்ட தவறுகள் காரணமாக சில இடங்களில் உண்மையான பயன்பாட்டை விட அதிக மின் கட்டணம் பதிவாகி இருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரச்சனையை சரி செய்யும் நோக்கில் அனைத்து மேற்பார்வை பொறியாளர்களும் தங்களது பகுதிகளில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் திடீர் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பழுதடைந்த மீட்டர்கள் அல்லது சரியாக செயல்படாத மின் அளவீட்டு கருவிகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் தவறான கணக்கீடுகளை குறைத்து பொதுமக்களுக்கு தேவையற்ற கூடுதல் கட்டணச் சுமை ஏற்படாமல் தடுக்க முடியும் என்று மின்வாரியம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமாரும் செய்தியாளர் சந்திப்பில் விளக்கமளித்துள்ளார். அந்த சுற்றறிக்கை பொதுவான சுற்றறிக்கை. அதில் என்னன்னா எல்லாரும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எல்லாரும் திரும்பவும், ஏன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்துச்சு, ஸ்பெசிஃபிக்காக எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. ஏன்னா சோஷியல் மீடியாவில் தொடராக இந்த ஒரு சில IT விங் சம்மந்தப்பட்ட நபர்கள் பரப்பிட்டு வந்தாங்க. அதனால சுற்றறிக்கை பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எல்லாருக்கும் போய் நீங்கள் போய் இந்த தரமாக செக் பண்ணுங்க, திரும்பவும் செக் பண்ணுங்கன்னு சொல்லி பொதுவாக விடப்பட்ட சுற்றறிக்கை அதை மீண்டும் தவறாக பயன்படுத்திருக்காங்க. அது பொதுவாக பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பாதுகாப்பாக செய்யணும்னு சொல்லி நம்ம அது பொதுவாக கொடுக்கப்பட்ட சுற்று. இல்லை, இப்போ தாம்பரத்தில் ஒரு இடத்துல தாம்பரத்தில் ஒரு சில இடத்துல சொல்லியிருக்காங்க, அதை வேலிடேட் பண்ண அந்த தெருவில் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு திரும்ப அசஸ்மெண்ட்டை வேலிடேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஒரு சில இடத்துல அந்த ரீடிங் இருக்கிறவங்க தவறு செய்திருக்காங்க என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு வேலிடேட் பண்ணியிருக்கோம். அங்கேயும் தெளிவாக சொல்லியிருக்காங்க, யாராவது அசஸ்மெண்ட் எடுக்கிறவங்க, ஏன்னா அசஸரில் நம்ம ஷார்ட்டேஜ் இருக்குது. அசஸரில் இன்றைக்கி 5500 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 800 பேர் தான் இருக்காங்க. ஸோ அசஸரில் ஷார்ட்டேஜ் இருக்குது. அந்த மாதிரி யாராவது தவறுதலாக எடுத்திருக்கும் பட்சத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் நம்ம உத்தரவிட்டு சொல்லியிருக்கோம். அது சம்மந்தமாக நாளைக்கு காலையில் கூட CMD லெவலில் அனைத்து மண்டல அளவுலையும் அந்த நிர்வாக அளவுலையும் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. யாராவது அசஸ்மெண்ட்டில் தவறு செய்திருந்தால் நீங்கள் திரும்ப ரீஅசஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ரீஅசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அசஸ்மெண்ட்டில் தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் சொல்லியிருக்கோம். இல்லை, எல்லாம் அட்ஜஸ்ட் ஆயிரும்ல. சரி, நீங்கள் எல்லாமே நீங்கள் டிஜிட்டலைஸ்டு, நீங்கள் மீட்டர்ஸும் ஒவ்வொரு ரீடிங்கும் டிஜிட்டலைஸ்டு, அட்வான்ஸாகவும் அது உள்ள டெபாசிட்டாக தான் இருக்க போது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி அதை இல்லை, ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் 19 ஒரு சில பேர் போட்டிருக்காங்க. நாங்கள் போன வாரத்துலேருந்து 2 வாரமாக அதுக்கு நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம். எங்கெல்லாம் இது வரைக்கும் தவறுகள் கண்டுபிடிக்கப்படவில்லை.
நீங்கள் ஒரு 3 நாட்களாக இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரைஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அங்கங்கே திரும்ப ரீஅசெஸ்மெண்ட் பண்ண சொல்லி நம்ம எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அது ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை. இல்லை இப்போ தான் கடந்த 3-4 நாட்களாக தான். ஏன்னா ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு சில பேர் சோஷியல் மீடியா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரீஅசெஸ்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி தவறு இல்லைன்னு சொல்லி நம்ம சோஷியல் மீடியாவில் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கடந்த 3 நாட்களில் இது சம்மந்தமாக அங்கங்கே புகார்கள் இல்லை ஒரு பரப்பப்படுதான்னு தெரியல. ஸோ அதனால் வர்ற புகார்களை வைத்து நம்ம ரீஅசெஸ்மெண்ட் ஒரு சில இடங்களில் தான் இப்போ நான் சொல்கிற குறிப்பிட்டது ஒரு 7-8 இடங்களில் சொல்லியிருக்காங்க. அது ரீஅசெஸ்மெண்ட் உத்தரவிட்டிருக்கோம்.